அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கின்ற மிக முக்கிய மேற்கோள்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வினாக்கள் பார்க்க போறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். வாங்க முதல் வினா பார்க்கலாம். கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு சிலப்பதிகாரம். இல்லை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கடைச்சங்க காலத்திலேயே கண்ணெழுத்து முறை நாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சிலப்பதிகாரம் கூறுகிறது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா, கடைசியில இந்த பல்பொதி இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்க பல்பொடி நாம வச்சுக்கோங்க. பல்பொடி எப்படி இருக்கும்? காரமாக தானே இருக்கும். ஓகே, அதனால சிலப்பதிகாரம் கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி சிலப்பதிகாரம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஓகே, அடுத்தது இரண்டாவது வினா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா தொல்காப்பியம். அடுத்தது நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் யாருன்னா தொல்காப்பியர். நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யாருன்னா தொல்காப்பியர். வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரு என்ற சித்தர்கள். ஏன்னா அந்த காலத்துல சித்தர்கள் அனைவரும் எப்படி மருத்துவம் பார்த்தாங்கன்னா, ஒரு தாவரத்தில் உள்ள வேறு தண்டு இலை அதை வச்சு மருத்துவம் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன உலோகத்தாலையும் மருத்துவம் பார்த்த செய்தி தான் இந்த நூலில் சொல்லியிருப்பாங்க. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரு என்ற சித்தர்கள். அடுத்தது கல்வி கரையில கற்பவர் நாட்சில எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாட்சில எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா நாலடியார். அடுத்தது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. இது யாருடைய கூற்றுனா ஆலங்குடி சோமு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு. இளமையில் கல் முதுமொழி. இளமையிலேயே கல் எதனோட இடம்பெற்றுள்ளதுன்னா முதுமொழி. அடுத்தது நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடினான் பாடினி அணியால் புறநானூறு. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடினான் பாடினி அணியால் எதனோட இடம்பெற்றுள்ளதுன்னா புறநானூறு. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வர் சம்பந்தர் தேவாரம். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வர் என்னோட இடம்பெற்றுள்ளதுன்னா சம்பந்தர் தேவாரம். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கையை கண்ணானை பாடலோர் எம்பாவை என்னோட இடம்பெற்றுள்ளதுன்னா திருப்பாவை. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கையை கண்ணானை பாடலோர் எம்பாவை திருப்பாவை. அடுத்தது சங்கோடு தாரைக்களம் தளங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்ட வியந்த துடி திமிழை தட்டி பெரிய புராணம். சங்கோடு தாரைக்களம் தளங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிழை தட்டி பெரிய புராணம். அடுத்தது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடைத்த தாமம் நிலைத்தாழ்ந்த பந்தற்கீழ் நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றிருந்த முத்துடைத்த தாமம் நிலைத்தாழ்ந்த பந்தற்கீழ் நாச்சியார் திருமொழி. கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் புறநானூறு. கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் புறநானூறு. வன்புகழ் மூவர் தன்புலில் வரைப்பு எந்த இடம்பெற்றுள்ளதுன்னா தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்புலில் வரைப்பு தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தனையர் மலைத்த பூவும் தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தனையர் மலைத்த பூவும் தொல்காப்பியம். நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளி ரோவன சேருதோறும் நுவலும் அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளி ரோவன சேருதோறும் நுவலும் அகநானூறு. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே ஔவையர். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே யார் சொன்னிருப்பாங்கன்னா ஔவையார். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா 8ஆம் வகுப்புல இடம்பெற்றுள்ள முக்கிய மேற்கோள் பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.